ரைட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 14 குரூப் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15th குரூப். 15th குரூப் ஆல்ரெடி லெசன் நடத்திருக்கேன். அதில் கூட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு டைம் கவர் பண்ணிடுறேன். கவனிங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது கூடியது நைட்ரஜன். இதுக்கு என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோபடி பேஸ்டு ஆன்சர் அவே பேக். யாரும் ஆன்சர் தான் போகக்கூடாது, அதுதான். நோபடி பேஸ்டு ஆன்சர் அவே பேக் அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கோங்க. ஸோ நோபடி அப்படிங்கிறதுல சார் என்ன சொல்றேன்னா நைட்ரஜன். நோபடிங்கிற இடத்துல நைட்ரஜன் எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா 7th பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுல இருந்து 8ங்கிற நம்பர் ஆட் பண்ணா 15ங்கிற நம்பர் இருக்குன்னா 15 இது பாஸ்பரஸ் என்டர் ஆகுறோம். பாஸ்பரஸோட நம்ம என்னது கூட்டுறோம், 18 கூட்டணும்னா ஆர்செனிக் வருது, ஏஎஸ். ஏஎஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஏஆர் கிடையாது, ஏஆர்னா அது ஆர்கானா போயிடும். ஸோ ஏஎஸ். அடுத்து இது 33வது பிளேஸ்ல இருக்கு. 33ஓட 18 ஆட் பண்ணோம்னா 51வது இடத்துல ஆன்டிமனி இருக்கு. அப்படியே இருந்தாலும் எப்படி உங்களாதான்மா அப்படியே அன்செட் வந்து உட்காந்துங்க. வெயில் அடிக்குதா? கொஞ்சம் நான் வந்து உட்காந்துங்க, கழுத்து இப்படியே எவ்வளோ சாட்சி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆன்டிமனி பண்ண பாருங்க. ஆன்டிமனிக்கு எஸ்பி. ஸோ இதோடையும் ஒரிஜினல் நேம் பார்த்துக்கணும். நான் கடைசியாக அதில் எழுதி போட்டுக்கிறேன். போன பிளாக் ஒரிஜினல் நேம் எழுதி போடணும். கடைசியாக எதாவது ஒரிஜினல் நேம் எது வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுற பேரு ஆன்டிமனி அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்க சார். 51ல இருந்து 32ங்கிற நம்பர் கூட்டினா கடைசியா இருக்கக்கூடியது பிஸ்மத். ஓகேவா? பிஸ்மத் வந்து பார்த்தீங்கன்னா பி கிடையாது, பீனா போரான் ஆயிடும். பி ஐனா தான் என்னது பிஸ்மத். எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? 83வது பிளேஸ்ல இருக்கு. ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்ல அதே பேர் தான். சரி சார். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஸ் யூஷுவல் கண்ணா. ஹீலியம் முடிஞ்ச உடனே நைட்ரஜன் மொத்தம் 7 எலக்ட்ரான் வச்சிருக்கான். ஸோ 7ங்கிறப்போ 7 எலக்ட்ரான் இருக்கு. 7 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா மீதி 2 4, மீதி 3 7. அப்ப இதுக்கு என்ன வந்து 2s2 2p3. லைக் அடுத்து வரக்கூடிய பாஸ்பரஸ்க்கு என்ன வருது 3s2 3p3. அதுல என்ன சார் இருக்கும்னா 3dங்கிற வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும். எதுல இருக்கும்? பாஸ்பரஸ்க்கு இருக்கும், நைட்ரஜனுக்கு இருக்காது. சரிங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. அப்போ அடுத்து வரக்கூடிய ஆர்கான் முடிஞ்ச உடனே 3D சீரிஸ் ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்கேன். 3d10 4s2 4p3ங்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யார் வராங்க? ஆர்சனிக். ஸோ அப்போ இதுல என்ன வந்துருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல போர் ஷீல்டிங் எஃபெக்ட். போர் ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்ன ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 3D எலக்ட்ரான்ஸ் தாண்டி இங்க ஆர்கான் சரி ஆர்சன்ல கூடிய புரோட்டான் என்ன பண்ணும், வெளியே போய் இந்த 4s2 எலக்ட்ரான் வேலன்ஸ்ல கூடிய எந்த எலக்ட்ரானை பிடிக்கும்? எஸ் எலக்ட்ரானை பிடிக்கும். இது பேரு இன்னர் பேர் எஃபெக்ட். அப்ப இன்னர் பேர் எஃபெக்ட் ஆர்கானிக் காட்டும், பட் பெட்டரா காட்டுது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிமனி, ஃபைனலா வந்து பிஸ்மத். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வைஸ் வெர்சா நீங்க பாத்துக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்ததை இங்கே தான் கொடுக்குறேன். சரிங்க சார். இதுல நமக்கு தேவையானது ஆக்சிடேஷன் நம்பர். இது எலக்ட்ரானிக் பொதுவான கான்ஃபிகரேஷன் ns2 np3. 3 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ல p ஆர்பிட்டால்ல இருக்கும், 2 எலக்ட்ரான் s ஆர்பிட்டால்ல இருக்கும். ஒன்னு வந்து இது 3 எலக்ட்ரானை வாங்கிச்சு -3 வாங்கினா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் -3. 3 எலக்ட்ரானை வாங்கிச்சு அப்படிங்கிற பட்சத்துல இது என்னவா மாறும்? ns2 np6 மாறும். ns2 np6 மாறும். இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அதனால ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் நம்பர் இதுக்கு என்ன? -3. இல்ல சார் சண்டை வேணாம் சார் அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த 3 இலக்க ரெடியா இருக்கும், அது பேரு +3. இப்படி பண்ண என்ன சார்? நோபல் கிடையாது, சூடோ நோபல். போலியான மந்தவாயு வடிவம், சூடோ நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இவ்வளோ பாயிண்ட் இருக்கு, அதெல்லாம் ஆல்ரெடி படிச்சு புரிஞ்சு. எப்போ 3 எலக்ட்ரான் இழந்துட்டோம்னா சம்டைம்ஸ்ல இந்த 3 எலக்ட்ரான் முன்னாடி இருக்கிற எஸ்ஆர் 2 எலக்ட்ரான் நோட்ல எத்தனை எலக்ட்ரான் இலக்க ரெடியா இருக்கும்? 5 எலக்ட்ரான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் என்ன கிரியேட் பண்ணும்? நோபல் கேஸ். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். இதுலயுமே முன்னாடி இருக்கக்கூடிய நோபல் கேஸ் 3 எலக்ட்ரான் வாங்கினா முன்னாடி இருக்க நோபல் கேஸ் யார் வர போறா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய யாரோ விட்டுட்டேன்னா பின்னாடி இருக்கக்கூடிய நோபல் கேஸ். பட் ஏன்னா நடுவில் டீப் பிளாக் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதை நம்ம இக்னோர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தேவையில்ல. 3 எலமெண்ட் தான் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வரும். சரி, அப்போ இந்த 3 ஆக்சிஜன் ஸ்டேட் -3 +3 +5
சார் ஆனா இது ஓகேவா சார், இதே தானே சார் இருக்குமா அப்படிலாம் கிடையாது. ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையில லாஸ் பண்ணும். கெயின் பண்றதை பத்தி நமக்கு தேவையே கிடையாது. கெயின் பண்றது பத்தி தேவையில்லை. -3 பத்தி ஓரம் கட்டுவோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து இங்க பாக்குறோம். ஒன்னு வந்து +3, இன்னொன்னு +5. இதுதான் பெரிய நம்பருக்கு பேரு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். எலக்ட்ரான் இழந்துக்குது, அது பேரு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது பிளஸ்ஸா மைனஸா தான் பார்க்கணும். பிளஸ்ல எந்த நம்பர் பேரு? ஃபார் எக்ஸாம்பிள் -2 இருக்கு, +1 இருக்கு. -2 பெரிய நம்பரா, +1 பெரிய நம்பரா? +1. +1 தான் பெரிய நம்பர், இது -2. அப்ப இதுதான் என்னது? ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதிக ஆக்சிஜனேற்ற நிலை உடையது. ஸோ இதுதான் பாயிண்ட். ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் இது வந்து லோவர் ஆக்சிஜன் ஸ்டேட். சரி, இது தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன சார்னா டாப் டு பாட்டம், அதாவது டவுன் த குரூப், மேல இருந்து கீழே எலமெண்ட்ஸ் வருதுல்ல, லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்செனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். மேல இருந்து கீழே வருது இல்ல, நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆல் +5 விரும்புவான். ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லி கொடுத்தது முன்னாடிலையும் பாத்தீங்கன்னா தெரியும். மேல இருக்க ஆளுங்க தான் ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் இருப்பானுங்க, கீழே இருக்க லோவர் ஆக்சிஜன். காரணம் இன்னர் பேர் எஃபெக்ட். இந்த இன்னர் பேர் எஃபெக்ட் என்ன பண்ணிரும், அந்த NS2 எலக்ட்ரானை தர விடாது. அப்ப இவன் என்ன மட்டும் தான் விட்டானோ, NP3 எலக்ட்ரான் தான். அப்ப இவன் என்னதுல இருக்கணும், இவனோட ஃபேவரட் +3. ஆனா எல்லாருமே ஆக்ட் ஆகலாம், பட் ஸ்டெபிலிட்டி ஆர்டர்னு பார்த்தா +5 ஆக்சிஜன் ஸ்டேட் டவுன் த குரூப் டிக்ரீஸ், +3 ஆக்சிடேஷன் டவுன் த குரூப் இன்க்ரீஸ். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், பிஸ்மத் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ பிஸ்மத் எதில் இருக்க ஆசைப்படுவான், +3 இருக்க ஆசைப்படுவான். நைட்ரஜன் +5 இருக்க ஆசைப்படுவான், பட் +3 ஓகே தான். பட் ஆனால் பிஸ்மத்துக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், +3 மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். -3 கதையை பத்தி நமக்கு தேவை கிடையாது, இவனுக்கு -3. ஸோ 3 வகையான கான்செப்ட் உள்ள வரும், அப்படிலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. மெயின் பாயிண்ட் என்ன, அதை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ ஜெனரல் ப்ராப்பர்ட்டிக்கு போயிடுறோம். எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், கண்டிப்பா அதுல கேள்விகள் வரும், கவனிக்கணுமா? அரே 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 சரி, ரைட்டு. பொதுவான பண்புகளை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ், அணு ஆரம் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, தேர் இஸ் நோ எக்ஸெப்ஷன் டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ். இவன் தானே பெரிய பையன், பிஸ்மத் வந்து குண்டா பெருசா இருப்பான், பிஸ்மத். ஸோ இதுல எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் இல்லை. ஸோ கொஸ்டின் கேட்க மாட்டான்னு கிடையாது, எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் இல்லை. இதுல இவன் முன்ன போறது, இந்த முன்ன வருது, எந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, கேலியம் அலுமினியம்ல ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்துருப்பீங்களா, அது இந்த இடத்துல கிரியேட் ஆகல. அடுத்தது பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் கிடையாதுன்னா பாய்லிங் பாயிண்ட் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் ஓகே, அடுத்து பாஸ்பரஸ் பிரச்சனை இல்லை, ஆர்சனிக் பிரச்சனை இல்லை, பிஸ்மத் பிரச்சனை, அப்புறம் தான் ஆன்டிமனி. யார் என்டர் ஆகுறான், பிஸ்மத் முன்னாடியே வந்துடுறான். காரணம் என்ன சார் இருக்குன்னா, இவனோட சைஸ் கொஞ்சம் குட்டி, அதனால ஈஸியா பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு சார். அப்ப மேல அது தென்படலையே, தென்படாது. ஆனா அந்த கன்ட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லேந்தராய்டு கன்ட்ராக்ஷன் நல்லாவே இருக்கும். இதுக்கு மேல கடைசி எலமெண்ட்கள் என்ன இருக்கும், லேந்தராய்டு கன்ட்ராக்ஷன் 6Dல இருக்கு இல்லையா, 6Dல இருக்கனால லேந்தராய்டு கன்ட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அப்ப இதுல ஒரு எக்ஸெப்ஷன் யார் வந்துடுறா, பிஸ்மத் உள்ள வந்துடுறான். அப்ப இந்த ஆர்டர் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து எலக்ட்ரான் கவர் தன்மை, இது 2 ஃபேக்டர் மேல டிபெண்ட் ஆயிருக்கும். ஒன்னு வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பிளஸ் இன்னொன்னு அயனைசேஷன் என்தால்பி. 2 டிபெண்ட் பண்ணி பாக்குறப்போ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், மேல இருக்க ஆளுங்களுக்கு தான் எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி அதிகம். இதுல வந்து டாப் டு டவுன் வந்து எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி டிக்ரீஸ். அப்ப நைட்ரஜன், அதுக்கப்புறம் தான் பாஸ்பரஸ் ஓகே, ஆர்சனிக் ஓகே, ஆன்டிமனி ஓகே, பிஸ்மத் ஓகே. அப்ப தேர் இஸ் நோ எக்ஸெப்ஷன். இல்ல எந்த வகையான எக்ஸெப்ஷன் இல்ல, ஆர்டர் அழகா வருது. ஆனா இதே குரூப் 14 பார்த்திருந்தோம், நமக்கு வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகல, இந்த இடத்துல கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுது. சரிங்க சார், சொல்லுங்க. எங்க கொடுத்துருக்கான், புக்ல கொடுத்துருக்கானா என்ன, அப்புறம் இடத்துல விடுங்க. என்ன கொடுத்துருக்க, ஆல்டர்னேட்டிவிட்டி பராபர் ஈக்குவல் தான், செக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், இது நான் அப்புறம் ஞாபகப்படுத்துங்க. சரி, மெல்டிங் பாயிண்ட் இருக்கு ஓகே. மெல்டிங் பாயிண்ட்ல ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்கா,
பாருங்க கீழே வர வர சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் மெல்டிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும், பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். கீழே இருக்கணுக்கு அதிகம். பட் இதில் ஒரு எக்ஸப்ஷன் வந்துருச்சு. அது போக இங்க நைட்ரஜன், பாஸ்பரஸ், பிஸ்மத் வரான். பிஸ்மத் எங்க என்டர் ஆயிடுறான்? மெல்டிங் பாயிண்ட்ல 3வது இடத்துக்கு வரான். அப்ப எக்ஸப்ஷன் ஆர்டர் தான். அடுத்து வந்து ஆன்டிமனி, கடைசியா தான் ஆர்சனிக். சார் என்ன சார் ரீசன்? நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஆர்டர் சஃபல் ஆகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கும். இவன் தானே சார் கொஞ்சம் லேட்டா மெல்ட் ஆகணும், இவன் எப்படி சீக்கிரமா மெல்ட் ஆனா? ஆர்சனிக் சீக்கிரமா மெல்ட் ஆகணும், அவன் ஏன் வந்து லேட்டா மெல்ட் ஆகுறான்? உருகிறதுக்கு ஏன் இவன் ரொம்ப டெம்பரேச்சர் கேட்கறான் அப்படிங்கிறதெல்லாம் சம்டைம்ஸ் அதோட மெல்டிங் பாயிண்ட் சம்டைம்ஸ் கிறிஸ்டல் லாட்டிஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்கும். அதானே சார் கிறிஸ்டல் லாட்டிஸ். கவனிக்கணும். என்ன சார் கிறிஸ்டல் லாட்டிஸ்? கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிக்கல், ஒரு மோலிகுல் இங்க இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதோட அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? லாட்டிஸ் அப்படிங்கிறது அணிக்கோவைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம பாக்குற மாதிரி ஒரு எலமெண்ட் தனியா இருக்காது. இப்போ இது ஒரு பிஸ்மத்னா இதோட பிஸ்மத் ஆட்டம் அதுக்கு அடுத்து இருக்கும். கீழே இருக்கலாம், இங்க இருக்கலாம், அடுத்து இங்க இருக்கலாம், அடுத்து இங்க இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறதா லாட்டிஸ். ஸோ இந்த லாட்டிஸ் நடுவில் கேப் இருந்துச்சு, ஈஸியா மெல்ட் ஆயிடும். பெரிய அளவுக்கு கேப் இல்லைன்னா டென்சிட்டி கூடி இருக்கும். டென்சிட்டி கூடி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப மாஸ் இருக்கு, மாஸ்னால அது லேட்டா மெல்ட் ஆகும். இந்த மாதிரி சில எக்ஸப்ஷனால என்ன ஆகுது? பிஸ்மத் சீக்கிரமாவே நமக்கு என்ன ஆகுது? மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த இடத்துல இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட லாட்டிஸ் அணிக்கோவை வடிவம், படிகக்கூறு வடிவம்னு கூட சொல்லலாம். மேத்தமெட்டிக்ல சொல்றது படிகக்கூறு வடிவம்னு கூட சொல்லலாம். ஸோ இது நமக்கு ரீசன்ல கேட்கலாம். ஸோ ரீசன் கொடுத்துருக்கேன், ரீசன் பார்த்துக்கணும். அடுத்து என்ன சார்னு கேட்டீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த பிளாக்கோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? 1 அப்படி கிடையாது. இந்த இடத்துல +3 அண்ட் +5 -3 சேர்த்துக்கலாம். பட் -3 அந்த அளவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. 3 எலக்ட்ரான் யாராவது கொடுக்குறாங்கன்னா எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் ஒரு மெட்டலோட ரியாக்ட் பண்றப்போ நடக்கும். எங்க சார்னா கால்சியம் மெட்டலோட, மெக்னீசியம் மெட்டலோட, அந்த மாதிரி மெட்டலோட இவன் ரியாக்ட் பண்றப்போ -3 பார்க்கலாம். அது என்னன்னு அப்ப நான் சொல்றேன், அந்த கதையை சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்காக அப்புறம் பார்ப்போம். ஆல்ரெடி சொல்றதான் டாப் டு டவுன் +5 ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். டாப் டு டவுன் +3 ஆக்சிடேஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ல என்னென்ன எக்ஸப்ஷன் இருக்கு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? பார்த்து வச்சுக்கணும். என்னென்ன சார் ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சனிக் +5ல ஸ்டேபிள் கம்பேரிங் டு +3. ஆன்டிமனி +5ல ஸ்டேபிள் கம்பேரிங் டு +3. அது வந்து பிஸ்மத் எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணுது, +3ல ஸ்டேபிள் ஆகுது. காரணம் இன்னர் பேர் எஃபெக்ட். நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 2ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 13ல பார்த்துருப்போம். குரூப் 13ல வந்து டேலியம் வந்து +1ல இருந்திருக்கும். குரூப் 14ல வந்து பாத்தீங்கன்னா லெட் வந்து +2ல இருந்திருக்கும். இதுல வந்து பிஸ்மத் என்னவா இருக்கு? +3ஆ இருக்கு. ஸோ டைம் ரீகலெக்ட் பண்ண மாதிரி பண்ணி இப்போ ஞாபகம் வச்சு எக்ஸாம் அளவுக்கு மறக்கூடாது. சரி சார், நேச்சுரல் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தான். ஒன்று நைட்ரோஜன், பாஸ்பரஸ், ரெண்டுமே நான் மெட்டல் நான் மெட்டல் நான் மெட்டல். ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணா, ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அலோகத்தன்மைகள் இருக்கும். இவன் அலோகமா இருக்கனால இவன் தான் உலோகத்தோட ரியாக்ட் பண்ணுவான். யாரு? நைட்ரஜனும் பாஸ்பரஸும். ஒரு அலோகம் உலோகத்தோட வினை புரியும். ஏன் சமீர்? ஒரு அலோகம் உலோகத்தோட வினை புரியும். ஏன்னா அலோகம் எலக்ட்ரானை வாங்கும், அப்ப உலோகம் எலக்ட்ரானை கொடுக்கும். மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெண்டன்சி எலக்ட்ரானை இழக்கிறது, நான் மெட்டல் அதை வாங்குறது. ஸோ அப்ப இவன் என்ன பண்ணலாம்? மெட்டலோட ரியாக்ட் பண்ணலாம். மெட்டலோட ரியாக்ட் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பயவுள்ள எலக்ட்ரானை வாங்குவான். அதனாலதான் சொல்லியிருந்தேன் மெட்டலோட ரியாக்ட் பண்றப்ப இவன் என்னத்தை காட்ட வாய்ப்பு இருக்கு? -3 காட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரி, அதெல்லாம் கதை அப்புறம் போகும். அடுத்து வந்து ஆர்சனிக் ஆன்டிமனிக் மெட்டலாய்ட்ஸா இருக்கு, உலோக போலியா இருக்கு. பிஸ்மத் என்னவா இருக்குன்னா மெட்டல், உலோகமா இருக்கு. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யார் மட்டும் தான் மெட்டல்? பிஸ்மத் மட்டும்தான் மெட்டலா இருக்கான். சோ தட் இவன் என்ன இருப்பான்? எலக்ட்ரானை வந்து கொடுப்பான். அப்ப அதிகமா தானே சார் கொடுக்கணும், 5 எலக்ட்ரான் கொடுக்கணும் அப்படிலாம் கதை கிடையாது. கொடுக்கும், ஆனா எவ்வளவுதான் கொடுப்பான்? +3 தான் கொடுப்பான். ஏன்னா பிஸ்மத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? +3 தான் ஸ்டேபிள் ஃபார்ம். +3 தான் ஸ்டேபிள் ஃபார்ம். இதை வச்சு ஆக்சிஜன் எப்படி ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் தனி நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும். திருப்பி திருப்பி நம்ம அதே தான் சொல்லிட்டு இருப்போம். பட் ஒரு நோட் போட்டு ப்ராப்பரா எழுதி வச்சுக்கணும். சரிங்க சார். அடுத்து என்ன சார்? இதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சார்? யாரோட ரியாக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான்
ஹெட்டிங் அதிகமா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் இவன் யாரோட ரியாக்ட் ஆக போறான்? ஹைட்ரோஜனோட ரியாக்ட் ஆகுறாங்கண்ணா. இப்போ நான் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஹைட்ரஜன் எப்பயுமே தனக்கிட்ட இருந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுவான்? எலக்ட்ரானை கொடுக்க ட்ரை பண்ணுவான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நைட்ரஜனோட காம்பினேஷன் பண்றப்போ நைட்ரஜன் 2 வகையா பிஹேவ் பண்ணுவான். உன எலக்ட்ரானை வாங்கவும் செய்யலாம், எலக்ட்ரானை கொடுக்கவும் செய்யலாம். இந்த கேஸ்ல என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜன் எலக்ட்ரானை வாங்குவான். ஒரு ஹைட்ரஜனால ஒரு எலக்ட்ரான் கொடுக்க முடியுங்க. மொத்தம் ஹைட்ரஜன் இருக்கு, 3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் -3. சரி சார், -3 வந்துட்டு போட்டோம். வேற என்ன சார்? இதுகிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா. நீங்க லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் போட்டீங்கன்னா தெரியும். இதுகிட்ட என்ன இருக்கும்? ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கும். சார் இது என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஆக்ட் லைக் அ லூயிஸ் பேஸ். ஏன்னா 2 எலக்ட்ரான் ஒரே நேரத்தில் கொடுக்கறதுனால லூயிஸ் பேஸ் ஆக்ட் ஆகும். சார் இவன் மட்டும் தான் கொடுப்பானா? அடுத்து வரேன். இதுக்கப்புறம் யார் இருக்கா? பாஸ்பரஸ் இருக்கானா? பாஸ்பரஸும் ஹைட்ரஜனோட சேர்றப்ப இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் என்ன ஆகும்? லூயிஸ் பேஸ் ஆக்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சனிக் இருக்கா? அதுவுமே அதோட தலையில என்ன வச்சிருக்கோம்? 2 லோன் பேர் எலக்ட்ரான். ஸோ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையுமே என்ன இருக்கும்? லோன் பேர் எலக்ட்ரான். அப்ப இவனுக்கு எல்லாருமே லூயிஸ் பேஸ், லூயிஸோட அமிலம். சார் அதுல யார் சார் பெஸ்ட், யார் ஒஸ்ட்? பார்ப்போம். சரி, லூயிஸோட காரன்னு சொல்றோம். லூயிஸோட காரன்னு நம்ம சொல்றோம். ஓகே சார், எல்லாம் ஓகே, பாயிண்ட் புரியுது. அப்படின்னா நான் கவனிக்கணும் எப்படி சார் ரியாக்ட் ஆகுறான் அப்படின்னா, லிசன். E for nitrogen, phosphorus, arsenic, antimony, bismuth. ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகிறப்போ நான் கவனிங்க, இவன் வந்து 3 எலக்ட்ரான் இவனுக்கு தேவை, இவன் 1 எலக்ட்ரான் தான் தருவான். ஸோ கிராஸ் பண்ணோம்னா E1H3. அப்ப இதுக்கு பேரு EH3 ஃபார்ம். இது பேர் ஹைட்ரைட்ஸ்னு சொல்லுவோம். அது என்ன சார் ஹைட்ரைட்ஸ்? ஆனா ஹைட்ரைட்ஸ்னா ஒண்ணும் இல்லை, ஹைட்ரஜனோட வினைபுரிஞ்சிச்சுன்னா கிடைக்கக்கூடிய வடிவம் ஹைட்ரைட்ஸ். இதோட ஒரு மெட்டல் ஹைட்ரஜனோட ஒரு மெட்டல் ரியாக்ட் பண்ணா மெட்டல் ஹைட்ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க போதில்லை. இப்போ லித்தியம் ஹைட்ரைட் இருக்குன்னா இது மெட்டல் அயோடைடு. ஏன்னா லித்தியம் ஒரு காம்பவுண்ட், இது ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னா இது பேர் லித்தியம் ஹைட்ரைடு. ஆர் இது ஒரு மெட்டலுங்கிறப்ப மெட்டல் ஹைட்ரைடு. சரிங்க சார், ஓகே. அப்போ இது என்னன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஹைட்ரைடுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹைட்ரைடுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி காம்பினேஷன் கிரியேட் பண்ணா ஹைட்ரைட்ஸ். சரிங்க சார், யார் யார் சார் இருக்காங்க இதுல? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். எல்லாத்தாலையும் ரியாக்ட் பண்ண முடியும் சார். கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேபிளா நமக்கு இருக்கு. சார் பிஃபோர் தட் யார் யார் என்னென்ன ப்ராப்பர்ட்டி மேல டிபெண்ட் ஆயிருக்காங்க, இது இந்த இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா டாபிக்குமே காமனான ஒன்று. ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டோட சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா அதோட பாண்ட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இறங்கிடும். பாண்ட் ஈஸியா உடைக்க முடியுங்கிறான். மறுபடி சொல்றேன், சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ, சைஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ பாண்ட் எனர்ஜி அந்த அளவுக்கு இறங்கும், ஈஸியா உடைக்க முடியும். இப்ப என்ன சார் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார். PH3 சார், இதுனா ஒரே சைஸ், எழுதுறப்ப ஒரே சைஸா இருக்கும். ஆனா பிஸ்மத் ரொம்ப பெருசு, ஹைட்ரஜன் ரொம்ப சிறுசு. ஸோ பிஸ்மத் பெருசு, ஹைட்ரஜன் சிறுசு, ரெண்டுக்கு நடுவில் ரொம்ப தூரம் இருக்கு. ஸோ ஈஸியா பாண்ட் உடையும். ரொம்ப தூரம் இருந்தா பாண்ட் என்னது ஈஸியா உடைச்சிட முடியும். அப்ப இதுக்கு நடுவில் என்ன இருக்கு? இது ஒரு வீக் பாண்ட். வீக் பாண்ட்னா லோயஸ்ட் பாண்ட் டிசோஷன் எனர்ஜி. பிணைப்பு பிரிகை ஆற்றல் ரொம்ப ரொம்ப கம்மி தான். யாருக்கு? PiH3க்கு. பட் NH3க்கு அதிகம். NH3க்கு நமக்கு என்ன சொல்லலாம்? அதிகமானது. சரி, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, அதுவே பாண்ட் எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகம். அதான சார் தெர்மல் ஸ்டெபிலிட்டி? இது ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எழுதிக்கணும், எழுதிக்கங்க. அதான சார் பாண்ட் எனர்ஜி இஸ் டைவர்ஷனல் டு தெர்மல் ஸ்டெபிலிட்டி. எனக்கு இந்த NH3 பாண்ட் தானே ஸ்ட்ராங் பாண்டு. அப்ப அதை உடைக்கிறது நான் என்ன பண்ணுவேன்? அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். அப்ப யார் கம்மியான எனர்ஜி கொடுத்தா போதும்? BiH3. அப்ப மேல அதிகம், கீழே கம்மி. அப்ப டவுன் தி குரூப் என்ன ஆகும்? பாண்ட் எனர்ஜி ஆகட்டும், தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், லூயிஸ் பேஸ் ஆகட்டும், ஏன்னா அப்புறம் சொல்றேன், பாண்ட் ஆங்கிள் ஆகட்டும், எல்லாமே என்னது? டிக்ரீஸ்.
இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதில் லூயிஸ் பேஸை பற்றி மட்டும் நம்ம சொல்லணும். என்ன சார் லூயிஸ் பேஸ் அப்படிங்கிறீங்களா? கவனிங்க. இப்போ NH3 இருக்கு, PH3, ASH3, SBH3, இன்னும் ஒன்று பிஸ்மத் PiH3. எல்லாத்திட்டையும் என்ன இருக்கும்? லோன் பேர் எல்லாம் லூயிஸ் பேஸ். இவனும் லூயிஸ் பேஸ், இவனும் லூயிஸ் பேஸ், இவனுமே என்னது? லூயிஸ் பேஸ். ஸோ இவங்க எல்லாருமே லூயிஸ் பேஸா இருக்காங்க. எல்லாருமே லூயிஸ் பேஸ் தான். யார் பெஸ்ட் லூயிஸ் பேஸ்? இங்க என்ன கிரியேட் ஆயிடும்? என்னதான் நைட்ரஜனா இருந்தாலும் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னா ஒரு வேலை இவனுக்கு கூட விட்டுருங்க, இங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் இருக்கும். ஒரு ஆர்பிட்டால் வேக்கண்டா இருந்தா என்ன சார் ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த எலக்ட்ரான் என்ன போயிடும்? அங்க போகும். ஸோ இட்ஸ் பேக் பாண்டிங். ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் பேக் பாண்டிங்லாம் கிடையாது. ஆனா இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிக்கும்? இவனுக்குள்ளேயே வச்சுக்கும். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும்? இவனுக்குள்ளேயே நமக்கு வச்சுக்கும். so that இல்ல லூயிஸ் பேஸ் pair of donation பேஸ் நேச்சர் தானே? இல்ல பேஸ் நேச்சர்ல ஓகே மாத்திட்டேன். கவனிங்க, இவன் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் சார்னு கேட்டீங்கன்னா இவனோட சைஸ் டாமினேட் ஆகுது. ஏன்னா இன்கம்ப்ளீட் ஆக்டேட் இல்ல இங்க பேக் பாண்டிங் இருக்குமா? பேக் பாண்டிங் இல்லைன்னு சொல்ல, பட் அது டாமினேட் ஆகாது. ஏன் சார் டாமினேட் ஆகாது? ரீசன் இருக்கு. இவங்கிட்ட கம்ப்ளீட் ஆக்டேட் சர்வீஸ் இருக்கு. என்னோட சைஸ் ரொம்ப அட்வான்டேஜ். இந்த சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கனால இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்து கூட என்ன பண்ணணும், கோஆர்டினேஷன் பாண்டை கிரியேட் பண்ண முடியும். லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். கோஆர்டினேஷன் பாண்ட் நிறைய கிரியேட் பண்ண முடியும். இவன் சைஸ் பெருசுமா, இவன் சைஸ் பெருசா இருக்கனால ஒரு மோலிகுல் தான் போனாலே போதும், அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்? கோஆர்டினேஷன் பாண்ட் கிரியேட் ஆகும். ஆனா இங்க என்ன பண்ண முடியும்? கோஆர்டினேஷன் பாண்ட் ஒரு எலமெண்ட் கிடைச்சா போதும், சுத்தி என்ன பண்ண முடியும்? கோஆர்டினேஷன் பாண்ட் கிரியேட் பண்ண முடியும். கோஆர்டினேஷன் பாண்ட் இஸ் a donation. அப்ப லைகண்ட் டு ஒரு லைகண்ட் சொல்லலாம். லைகண்ட்னு சொன்னாலும் சரி, பேஸ்ன்னு சொன்னாலும் சரி, லூயிஸ் பேஸ்ன்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துலயும் என்னவா இருக்கான்? பர்ஃபெக்டா இருக்கா இவனோட சின்ன சைஸ்னால. ஸோ லூயிஸ் பேஸ் கேரக்டர் யாருக்கு அதிகம்? டவுன் த குரூப் டிக்ரீஸ். யாருக்கு? ஹைட்ரேட் ஃபார்ம்ல நான் சொல்றேன். நாமள சொல்ல இது ஹைட்ரேட் ஃபார்ம்ல மட்டும் தான் லூயிஸ் பேஸ். ஸோ தனியா நைட்ரஜனா இருந்தா சார் பண்ணக்கூடாது. இப்போ நைட்ரஜனா இருந்தா இவனுக்கு வந்து லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு அப்படிலாம் சொல்லவே கூடாது. பாண்டுக்கு அப்புறம் தான் இந்த லோன் பேரே வரும். 3 ஹைட்ரஜன் சேர்ந்தா லோன் பேர் செட்டு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா NH4- இருந்தா செட் எல்லாம் கிடைக்காது. அப்ப இந்த வடிவத்துல இது பேஸ். வேற வடிவத்துல இந்த நைட்ரஜன் பேஸா இருக்குமானா அது அந்த வடிவத்தை தான் நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ அப்ப டவுன் த குரூப் என்னென்ன டிக்ரீஸ் ஆகுது? ஒன் டைம் ரிவீல் பண்ணுங்க. பாண்ட் எனர்ஜி டிக்ரீஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ், லூயிஸ் பேஸ் டிக்ரீஸ், பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ். ஏன் சார் பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ்? நிறைய ரீசன் இருக்கு. நான் ரொம்ப தூரம்லாம் போக போறது இல்லை, ஏன்னா இதுவே ரொம்ப டெப்தா தான் இருக்கு. பாண்ட் எனர்ஜி அப்படிங்கிற பாயிண்ட்ல யாருக்கு அதிகமா பாண்ட் எனர்ஜி இருக்கோ அந்த இடத்துல பாண்ட்ல ஆங்கிள் கம்மியா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இங்க எழுதி போட்டிருக்கேன். இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கும். என்ன சொல்றீங்க? பிஸ்மத் இருக்கான், பிஸ்மத் சைஸ் ரொம்ப பெருசு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேண்ட் ஆங்கிள், இந்த பாண்ட் ஆங்கிள் நடுவில் பெரிய ரிப்பல்சன் இருக்காது. என்ன சார் ரிப்பல்சன் சொல்றீங்களே? காட்டுறேன். இது பேரு பாண்ட் பேர், லோன் பேர், பாண்ட் பேர் லோன் பேர், ரிப்பல்சன் சொல்லுவாங்க. அது கெமிக்கல் பாண்ட்ல முக்கியமான ஒரு லைன். ஃபர்ஸ்ட் என்ன? லோன் பேர் ரிப்பல்ஷன், அதுக்கப்புறம் லோன் பேர் பாண்ட் பேர். அந்த கான்செப்ட் படி நைட்ரஜன் குட்டியால இருக்கான். அதோட ஷேப் என்னது? பிரமிடல் ஷேப்பா? NH3க்கு பிரமிடல் தானே? ட்ரைகோனல் பிரமிடல் தானே வரும். ட்ரைகோனல் பிரமிடல்னா வருது.
சரி பாருங்க, இந்த இடத்துல லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குல்ல, இவனை ரிப்பல் பண்ணுவான், தள்ளி விடுவான். தள்ளி விடுறதுனால இதோட ஆங்கிள் என்ன ஆகும்? டிக்ரீஸ். சார் அது பிஸ்மத் குண்டா இருப்பாப்ல, இங்க லோன் பேர் இருந்துச்சுன்னா இங்கதான் ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருந்துச்சுன்னா இதுகிட்ட என்னவா இருக்கலாம்? பாண்ட் ஆங்கிள் அந்த அளவுக்கு என்னவா மாற்றி சொல்றேன்னா, பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ். அது காட்டுதான். இங்க பாருங்க, இவன் இந்த பக்கம் ரிப்பல் பண்றானா, அதே நேரம் இந்த பாண்ட் என்ன பண்ணிக்கும், இவனும் ரிப்பல்சிவ் போர்ஸை கிரியேட் பண்ணுவான். ஸோ தட் இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்? இந்த ஹைட்ரஜன் ரொம்ப விலகி போவான். ஆனா இங்க பாருங்க, இந்த இடத்துல அது ரீசனா சொல்ல முடியல, பெரிய அளவுக்கு இதுல பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இதோட சைஸ் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இங்க பாருங்க, இதோட சைஸ் வந்து பெருசா இருக்கனால இந்த இடத்துல ரிப்பல்சன் கம்மியாகும். ஒரே ஒரு ரீசன் அது மட்டும் தான். என்ன சொன்னா, இந்த பாண்ட் பக்கத்துல பெரிய அளவுக்கு ரிப்பல்சன் ஆகல, பெரிய தூரம் போக முடியலன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? குட்டியான பாண்ட் ஆங்கிள் தான் இருக்கும். பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். இவங்க ரிப்பல் பண்றதுனால இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஹைட்ரஜன், புரியுதுக்கா சொல்றேன்? இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒருத்தருக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ யாருக்கு சார் பாண்ட் ஆங்கிள் அதிகம்னா, ஆஸ் யூஷுவல் NH3க்கு. ஸோ NH3க்கு தான் பாண்ட் ஆங்கிள், பாண்ட் எனர்ஜி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி, லூயிஸ் பேஸ் எல்லாத்துலயுமே அவன் தான் அதிகம். அப்ப யாரு சார் பிஸ்மத்துக்கு ப்ராப்பர்ட்டி இல்லையா சார்னா, ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்கு. எதுல சார் ப்ராப்பர்ட்டி இருக்கு? கனலிசன் போ NH பிஸ்மத் H3 எந்த பாண்ட் ஸ்ட்ராங் பாண்டு? சரி, NH3. இந்த பாண்ட் என்னது? இட்ஸ் a weak bond. ஓகே, வீக் பாண்ட் என்ன சார் பண்ணும்? இந்த பாண்டை ஈஸியா உடைச்சிட முடியும். உடைச்சா இதுல என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் வெளியே வரும். இந்த ஹைட்ரஜன் வேற யாருக்காவது கொடுத்தீங்கன்னா, நல்லா புரியும், இந்த ஹைட்ரஜன் வேற யாருக்காவது நீங்க கொடுத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ரெடியூசிங் நேச்சர். இது பேர் தான் ரெடியூசிங் நேச்சர். ரெடக்ஷன் இல்லை, அது ஓகே தான், பட் இந்த இடத்துல அது ரெடியூசிங் நேச்சர், ஒடுக்க பண்பு. ரெடக்ஷனும் சொல்லலாம், தப்பு இல்லை, ரெடக்ஷனும் சொல்லலாம். என்ன சார் சொல்றீங்க? அது இந்த இடத்துல இருந்து இவனால என்ன பண்ண முடியும்? ஹைட்ரஜனை கொடுக்க முடியும். அப்போ ரெடியூசிங் நேச்சர்னு பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும், ரெடியூசிங் நேச்சர்ல யார் கிங்கு? பிஸ்மத். யார் கம்மி? NH3, அமோனியான்னு சொல்லுவாங்க. NH3 அமோனியா. அதுக்கப்புறம் யார் வரா? PH3, நோ எக்ஸப்ஷன். அடுத்து ஆர்சனிக், ஆன்டிமனி. முடிஞ்சா? அப்போ எதுல பிஸ்மத் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெடியூசிங் நேச்சர். ஏன்னா அதோட பாண்டு வீக்கான பாண்டு. ஏன் பாண்டு வீக்கு? ஏன்னா அதோட சைஸ் பெருசு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து அவனுக்கிட்ட இன்னர் பேர் எஃபெக்ட் இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன் தான், ரொம்ப மைன்யூட்டா வரும். ஓகே, வேற என்ன சார் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா பேஸ் நேச்சர் அதிகமா இருக்கும். என்ன சார் பேஸ் நேச்சர்? லிசன், இவன் குட்டியா இருக்கான், குட்டியா இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான், பெருசா இருக்க மேல 2 எலக்ட்ரான். இவனுக்கு டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மி, இவனுக்கு டென்சிட்டி அதிகம். என்ன சார் சொல்றீங்க? எப்படி சார் டென்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் சொல்லனா, ஒரு குட்டி பாட்டில் மூடி எடுத்துக்கலாம், அதுல வந்து கேரட்டை தூவுங்க. அதே அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்டில் மூடியில தூவுனீங்கன்னா எது கொச்சன்னு இருக்கும்? குட்டி மூடில தூவணும் தான். அப்ப அதிகமா எது தென்படும்? குட்டி மூடில் இருக்கிறதா. அப்ப குட்டி மூடில யார் இருக்கா? இந்த NH3 எலக்ட்ரான்ஸ். அதனால இவனுக்கு தான் என்னது? எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாம் அதிகம், சார்ஜ் டென்சிட்டி சொல்ல போனா. ஆனா மாஸ்டர் சொல்ல சார்ஜ் டென்சிட்டி. யாருக்கு சார்ஜ் டென்சிட்டி அதிகமா அவன் என்ன பண்ணலாம்? நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி கோஆர்டினேட் பாண்ட் கிரியேட் பண்ண முடியும். சோ தட் அவன் என்னது? ஒரு பேஸா இருக்க முடியும். அவ்வளவுதான். அடுத்தது பிஸ்மத் ஹைட்ரஜன் நடுவில் என்ன பாண்ட் இருக்கு? ஜேம்ஸ் பாண்ட். வீக் பாண்ட் இருக்கு. ஸோ வீக் பாண்ட் இருந்து என்ன பண்ண முடியும்? அவனால என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பாயிண்ட் புரியுதா? ஓகே சார். அப்போ ஆர்டர், இங்க ஒரு முக்கியமான ஆர்டர் இருக்கு. ஏன்னா பாய்லிங் பாயிண்ட், யாருக்கு பாய்லிங் பாயிண்ட் தனியா சொல்ல, இந்த ஜோடிக்கு சொல்றாங்க.
தனிப்பட்ட ரீதியில பாய்லிங் பாயிண்ட் முன்னாடி பேஜ்ல இருக்கும். இதுல பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலிகுலர் மாஸ் ஆர் மோலிகுலர் வெயிட். என்ன சார் சொல்றீங்க? யாருக்கு வெயிட் அதிகம்? யார் குண்டா இருக்கணும் அவனுக்கு வெயிட் அதிகம். அந்த வெயிட்டா இருக்கனுக்கு என்ன அதிகமா இருக்கும்? பாய்லிங் பாயிண்ட். அப்ப யாருக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும்? பிஸ்மத்துக்கு அதிகமா இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல. யார் கம்மியா இருக்கணும்? NH3. ஆனா யார் இருக்கா? அப்ப NH3 எங்க சார் இருக்கு? அடுத்தா இல்ல. அடுத்தா அங்க இருக்கிறான். என்ன சார் இங்க போய் ஒளிஞ்சிட்டு என்ன சார் பண்றான்? அடுத்தது ஆன்டிமனி. ஓகே ஓகே ஓகே. எப்படி மிஸ் ஆனா? நீங்க தான் சொல்றீங்க மோலிகுலர் வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் இந்த செட்டுக்கு. அப்ப அமோனியாக்கு தான் ஈஸியா பாயில் ஆகணும். ஏன் ஆகல? அவனுக்கு கொஞ்சம் ஏன் எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுது. அதாவது பாயில் பண்றதுக்கு ஒரு அமோனியா எடுத்தீங்கன்னா PH3 கம்பேர் பண்றப்ப ஏன் அமோனியா ஈஸியா உங்களுக்கு பாயில் ஆகுது? புக்க முடியுமா? அங்க கவனம் இருக்கணும் இல்ல இங்க கவனம் இருக்கணும், ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் போய் செக் பண்ணிக்கங்க. கவனிங்க. ஏன் சார் ஏன் மிஸ் ஆச்சு? ஆனால் அமோனியா கிட்ட ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இந்த லோன் பேட்டை என்ன பண்ண முடியும்? ஏகப்பட்ட பேட்டை கோஆர்டினேட் பாண்டை இவன் கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். சம்டைம்ஸ் இவன் என்ன சார் பண்ணுவானா, வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். வாட்டர்ல கூடிய இந்த ஹைட்ரஜனோட என்ன பண்ணுவாங்க? இவன் அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவான். ஸோ இட்ஸ் கால்ட் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட்னா ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் பண்ணல. இந்த ஹைட்ரஜன் இன்னொரு எலமெண்ட்ல கூடிய எலக்ட்ரான் கூட ஒரு வீக்கான பாண்டை கிரியேட் பண்ணா இட்ஸ் கால்ட் ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ இந்த அமோனியா இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம்? நிறைய இடத்துல ஹைட்ரஜன் பாண்டை டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் வச்சதுனால நான் இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா டெம்பரேச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அமோனியா கிட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு சார். இது மத்தவங்க கிட்ட இருக்கானா? கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சார்ஜ் டென்சிட்டியில யார் அதிகம்? மொத்த இந்த குரூப்ல நைட்ரைட்ல NH3 அதிகம். அதனால என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோஆர்டினேட் பாண்ட் ஆர் ஹைட்ரஜன் பாண்ட் இதை கிரியேட் பண்ணி கூடுதலான பாண்ட் வச்சிருப்பான். கூடுதலான பாண்ட் வச்சிருக்கனால அதை உடைக்கிறது நான் என்ன பண்ணும்? கூடுதலான எனர்ஜி கொடுக்கணும். ஸோ தட் கொஞ்சம் ஸ்லைட் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ மிஸ் ஆகி ஒரு எக்ஸப்ஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. யாரு NH3. நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டர். பாய்லிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலிகுலர் வெயிட். இந்த ஆர்டர் சார். காரணம் அசன் ரீசன்ல கேட்கலாம். காரணம் இதோட ஹைட்ரஜன் பாண்ட். வேற ரீசன் கொடுப்பான், அதெல்லாம் பிடிக்கூடாது. பாய்லிங் பாயிண்ட் வேற ரீசன் கூட இருக்கு. இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல அமோனியாவுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் தான் ரீசன். சரிங்க சார். இது மெல்டிங் பாயில் என்ன சார் சேஞ்ச் பண்ணுமானா? பயங்கரமான சேஞ்ச் பண்ணுது. என்ன சார் நான் கவனிக்கணும். மெல்டிங் பாயிண்ட் கேட்கலாம். இருக்குதுல ஹையஸ்ட் போயிட்டான். மெல்டிங் அப்புறம் தான் பாயிலிங், அதை விடுங்க. ஆனா மெல்டிங்ல யார் அதிகமாயிட்டான்? அமோனியா அதிகமாயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல இருக்க வேண்டியவன் பிஸ்மத். அவன் எங்க போறான்? ரெண்டாவது இடத்துக்கு போறான். அடுத்து யார் வரா? ஆன்டிமனி வரான். அடுத்து யார் வரா? ஆர்சனிக். இதுல பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஓகே தானே? இதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கு காரணமும் அமோனியாவில் கிரியேட் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே தானே? கிளியரா? எழுதிடலாமா? எழுதிமா. ஆர்டருக்கான ரீசன்ஸ் எல்லாமே இதில் எழுதி போட்டிருக்கு. ஒவ்வொன்றா படித்து ப்ராப்பராக நோட்ஸ் எழுதி ரீகலெக்ட் பண்ணி ரிமெம்பர் பண்ணி எக்ஸாம் ஹாலில் எழுதிக்கங்க. அண்ட் அடுத்து ரியாக்ஷன்ஸ் தான். யார் கூட சார் ரியாக்ட் ஆக போகுது? ஹைட்ரஜனோட முடிஞ்சிருச்சு, ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறான்.
இந்த குரூப்பை வந்து ஈன்னு நான் சொன்னேன்னா ஆக்சிஜன் எப்பயுமே என்ன பண்ணும் 2 எலக்ட்ரான் தான் வாங்கும். பட் அப்படியா கிடையாது. ஆக்சிஜன் நிறைய டைப்ல எலக்ட்ரானை வாங்கும், சம்டைம் கொடுக்கும் கூட. அதை நான் அப்புறம் பார்ப்போம். இவன் 2 எலக்ட்ரானை வாங்குறான்னா இவனால என்ன பண்ண முடியும்? 3 எலக்ட்ரானை கொடுக்க முடியும். சில பேர்த்தால 5 எலக்ட்ரானை கொடுக்க முடியும். கிராஸ் பண்ணோம்னா E2O5, இதை கிராஸ் பண்ணோம்னா E2O3. 3 ஆக்சிஜனுக்குனால இதுக்கு பேரு ட்ரை ஆக்சைடு. 5 பேருக்குனால பென்ட் ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கணும். இதால 2 ஆக்சைடை கிரியேட் பண்ண முடியுது. ஒன்னு வந்து ட்ரை ஆக்சைடு, இன்னொன்னு வந்து பென்ட் ஆக்சைடு. அதுக்கு முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுல கிரியேட் ஆகக்கூடிய ஆக்சிஜன் ஸ்டேட் ஞாபகம் வச்சாலே போதும். சரிங்க சார். டாப் டு பாட்டம் அசிட்டிக் கேரக்டர், பேசிக் கேரக்டர். ஆக்சைடு வந்தாலே இதை பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆக்சைடு வந்தாலே இதை பார்த்து வச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஜென்ரலா மேல இருந்து கீழே வரப்போ அப்படி சொல்லியிருக்கேன். யாரோட கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும்? பேசிக் நேச்சர் அதிகமாகும். இங்கேயும் அதே தான். இல்லைனாலும் சொல்லுங்க பாருங்க, இங்க கடைசியா யார் இருக்கா? Pi2O3, இது Pi2O5. பிஸ்மத் இஸ் a மெட்டல். மெட்டல்னா எலக்ட்ரானை இழக்கும். எலக்ட்ரானை வந்து இழக்குதா? ரைட்டு. இது வந்து நான் மெட்டல், எலக்ட்ரானை வாங்கும். எலக்ட்ரானை வாங்குறவன அசிடிக்னும், எலக்ட்ரானை கொடுக்கணும்னா பேஸ்ன்னு சொல்றதுதான் வழக்கம். அதான உலக வழக்கம். அப்ப இவன் என்னது? ஜென்ரலாவே பேசிக் கேரக்டர் தான். டவுன் த குரூப் இந்த பாயிண்ட் இருக்கு. டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகணும். டவுன் த குரூப் என்ன இன்க்ரீஸ் ஆகணும்? பேசிக் கேரக்டரும் இன்க்ரீஸ் ஆகணும். இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட். அப்ப காரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? டவுன் த குரூப் இன்க்ரீஸ். அப்ப அசிடிக் கேரக்டர் டவுன் த குரூப் என்னவா? டிக்ரீஸ். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஏன் இவன் வந்து மெட்டல்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணுவான், அதாவது எலக்ட்ரானை கொடுப்பான். பேஸ்னா என்னது? எலக்ட்ரானை கொடுப்பான். அப்ப இந்த 2 நேச்சர் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இவன் ஒரு பேஸ். இவனுங்கெல்லாம் நான் மெட்டல் வந்து எலக்ட்ரானை வாங்குவான். சோ தட் இவங்கெல்லாம் என்னது? அசிடிக் நேச்சர். ஓகே சார், 2 பேரும் ஓகே. இந்த 2 பேத்துல இந்த 2 பேத்துல என்ன சொல்றதுன்னா, இங்கே எழுதி போட்டிருப்பானே, இதுல இருக்குமே இந்த பாயிண்ட். இங்கே பேசிட்டு அதுல இல்ல, கவனிங்க. ஜென்ரலா யாருக்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கோ, அவன் என்னவா இருப்பான்? அசிடிக் நேச்சரா இருப்பான். இது ஒரு பகவத்கீதை பாயிண்ட். இன்ஆர்கானிக் இது தெரியலன்னா நீங்க ரொம்ப போரா இருக்கீங்க. இன்ஆர்கானிக் இப்படிதான் டெவலப் பண்ணும். ஒரு பாயிண்டா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்க்ரீஸ் பண்ணும். சரி, அப்போ ஒரு கேள்வி கேட்பான். E2O5 ஒரு எக்ஸாம்பிளும் E2O3 ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டு மணிகண்டனா. சரி, ரைட். கவனிங்க. E2O5 ஒரு எக்ஸாம்பிளும் E2O3 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு யாருக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா? ஹையர் த ஆக்சிடேஷன், ஹையர் த அசிடிக் நேச்சர். எதுக்கு அதிகபட்ச ஆக்சிடேஷன் இருக்கோ அவன் ஒரு அமிலம். ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட், ஹையர் அசிடிக் நேச்சர். அப்ப யாருக்கு அசிடிக் நேச்சர் அதிகம்? E2O5. அவ்வளவுதான். இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் क्वेश्चन இருக்கும். என்ன ஒரு எக்ஸாம்பிள் வேணா கொடுக்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா AS2O5 கொடுத்துட்டு இன்னொரு சைடுல AS2O3 கொடுப்பாப்ல. அப்ப AS2O3 வந்து ஆசிடா? கிடையாது. A2O5 பெஸ்ட் ஆசிட். இது 2 பேத்துக்குள்ள. சரிங்க சார். இதுவே A2O5யும் Bi2O5, இதுல யார் சார் பெஸ்ட் ஆசிட்? A2O5. ஏன்னா கீழே வரப்ப என்னவா இருக்கும்? பேசிக் கேரக்டர். டவுன் த குரூப் பேசிக் கேரக்டர் இன்க்ரீஸ். அண்ட் ஜென்ரலாவே இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இங்க டெஸ்ட்ல கொடுத்துருப்பேன், பட் தனியா இந்த லெசன்ல சொல்லிக்கலாம் கொடுத்தாச்சு. N2O3 P2O3 ஆசிட் அமிலம். AS2O3 and sp2O3 ஆம்பர்டரிக் ஈரியல்பு. Bi2O3 and பேசிக் காரம். ஓகேவா? என்ன சார் இத்தனை எக்ஸாம்பிள் இருக்கு? படிச்சுட்டு போகலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்கு, படிக்காமலையும் போகலாம், சீட்டு வராது. ஓகேவா? இதனால ஞாபகம் வச்சுக்கணும். சார் கஷ்டப்படணுமானா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், இல்லைன்னா மார்க் வராது.
கஷ்டப்பட ரெடியா இல்லைன்னா மார்க் வராது. படிச்சாகணுமா படிச்சாகணும், தப்பாக கூட தப்பாகக்கூடாது தான். ஏன்னா சார் நான் இதை கஷ்டப்பட மாட்டேன்னா இன்னொருத்த கஷ்டப்பட ரெடியா இருக்கான், அவனுக்கு தான் சீட்டு போகும். ஓகேவா? எனக்கு அது ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு படத்துலயோ இல்லை எனக்கு யாரோ சொல்லி, எனக்கு என்ன இதுன்னு ஞாபகம் இல்லை, பட் எனக்கு கான்செப்ட் ஞாபகம் இருக்கு. ஒரு இடத்துல ஒருத்தன் வேலை கேட்டு போவான். அப்ப அவன் சொல்லுவான், எனக்கு மாசம் மாசம் நீங்க சம்பளம் சரியா கொடுத்துருவீங்களான்னு. அப்ப அவன் சொல்லுவான், டே 4 மாசம் 5 மாசம் ஆனாலும் சம்பளம் வந்து வெயிட் பண்ணி வாங்கி வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கிறப்போ நான் ஏன்னா உனக்கு மாசம் மாசம் வந்து சம்பளம் கரெக்டா கொடுக்கணும், உனக்கு கொடுக்க முடியாது, நீ போடாமா. அப்ப அர்த்தம் என்னன்னா, நம்மளை விட ஒருத்த கஷ்டப்பட ரெடியா இருக்கான்னு நம்மளுக்கு வேலை கிடைக்காது. அந்த மாதிரிதான் நீங்க இன்னொருத்தனை விட அதிகமா கஷ்டப்படலைன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும், ரெகுலரா படிச்சுக்கணும். நிமோனிக் போடுவீங்களோ ஷார்ட்கட் போடுவீங்களோ அது உங்களோட விருப்பம். பட் நிறைய இடத்துல நிமோனிக் வேலை செய்யாது. அப்பதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த கான்செப்டை உள்வாங்க ட்ரை பண்ணணும். ஏன்னா B2O3 கடைசியா இருக்கான், அவன் காரமா இருப்பான். இவனுக்கு முன்னாடி இருக்கானுங்க நான் மெட்டலா இருக்கானுங்க, இருக்கு. இந்த இடத்துல இது இருக்கு, சில இடத்துல இது கிடைக்காது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், ரிவிஷன் போட்டுக்கணும், ஷார்ட்கட் பண்ணணும், ரிப்பீட்டடா படிக்கணும். மொத்தம் எத்தனை இருக்கு, 13, 14, 15, 16, 17, 18, 18 தான் இருக்கு. டே பை டே தான் நடத்துறோம். பட் இதை மட்டும் படிச்சிட்டாலே போதும், இதுல தான் கொஸ்டின் வரும். அப்ப நீங்க அதை மட்டுமே படிக்கணும், அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், எழுதிட்டு வந்துடலாம். வேற எதுவும் படிக்க வேணாம். ரைட். சரி, முக்கியமான கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆலஜன் ரியாக்ட் பண்றப்ப சில கான்செப்ட் வருது. என்ன சார் கான்செப்ட் வரும், என்ன வரும் கவனிங்க. ஹாலைட்ஸோட கிரியேட் பண்றப்ப 2 டைப் ஆஃப் ஹாலைட்ஸ் சார். என்ன சார் ஹாலைட்ஸோட? ஒண்ணு வந்து 3 எலக்ட்ரான் இழக்கும், ஹாலஜன் 1 எலக்ட்ரானை கேட்கும். அப்ப கிராஸ் பண்ணா E1H3 ட்ரை ஹாலைடு. அது வந்து 5 எலக்ட்ரானை இழக்கும், ஆனா ஹாலஜன் எப்பயுமே 1 எலக்ட்ரான் தான் வாங்கும். கிராஸ் பண்ணா EX5 பென்டா ஹாலைடு. அப்ப என்ன கரெக்ட் ஆகுது, ட்ரை ஹாலைடு அண்ட் பென்டா ஹாலைடு, 2 ஹாலைடு கிடைக்குது சார். ஓகே, ஆனா அதுல நிறைய எக்ஸெப்ஷன் இருக்கு, அதெல்லாம் நீட்ல கேட்பான். கவனிங்க, யார் ஒருத்தனுக்கு ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கோ அவனுக்கு அசிடிக் கேரக்டர் அதிகமா இருக்கும், அது ஒரு பாயிண்ட். அவனுக்கு கோவாலன்ட் கேரக்டரும் அதிகமா இருக்கும். அப்ப யாருக்கு சார், பென்டா ஹாலைடா இல்ல ட்ரை ஹாலைடான்னு கேட்பாப்ல. ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு யாரு சார் பெஸ்ட் கோவாலன்ட் நேச்சர், ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்க சார் தரலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா PCl3 ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு PCl5 இருக்கு. இது குரூப் 15, இது ஒரு ஹாலஜன் ட்ரை ஹாலைட், இது பென்டா ஹாலைட். இதுல வந்து +5 சார் சொல்ல முடியும், ஏன்னா ஒரு குளோரின் 1 எலக்ட்ரான் கேட்கும், 5 பாஸ்பரஸ் சரி 5 குளோரின் இருக்கனால 5 எலக்ட்ரான், இவன் +5, இவன் அது +3. ஓகே, அப்போ யாருக்கு ஹையர் ஆக்சிஜன் இருக்கோ அவனுக்கு என்ன நேச்சர் அதிகமா இருக்கும், கோவாலன்ட் நேச்சர் அதிகமா இருக்கும். சார் அப்படியே கேட்பான், இல்ல ஸ்டேட்மெண்டா கூட கேட்பான். என்ன ஸ்டேட்மெண்டா கேட்பான், the covalent nature of PCl5 is greater than PCl3, ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்பான்னு கேட்பான். ரைட், PCl5 ஆனது PCl3 விட சகப்பிணைப்பு அதிகமாக உள்ளது. சரி, மாத்தி கூட கொடுக்கலாம், the covalent nature of PCl3 is greater than PCl5, அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். சார் ரீசன்ல என்ன சார் கொடுப்பான், டியூ டு இஸ் வேக்கன்ட் d ஆர்பிட்டால்னு கொடுப்பான், தப்பு. ரீசன் என்னது, டியூ டு இட்ஸ் ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட். அவ்வளவுதான், வேற எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அப்ப பாயிண்ட் என்ன, பென்டா ஹாலைடா ட்ரை ஹாலைடானா ட்ரை ஹாலைடுக்கு ஹையர் ஆக்சிஜன் நம்பர் இருக்கும். புரியுதா இல்லையாமான விஷயம். சரி, அடுத்த பாயிண்ட் பண்ணும். கவனிங்க, நைட்ரஜனால காது கொடுத்து கேட்டுக்கணும், பென்டா ஹாலைடு ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியல. அதனாலதான் சார் இந்த இடத்துல வந்து NCl5ன்னு எழுதல. இதனா தப்பு. ஏன் சார் நைட்ரஜனால முடிஞ்சது எத்தனை சார் கேட்டீங்கன்னா, அவங்ககிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டல்ல முடிஞ்சு போனா 4 சிக்மா பாண்ட், ஆனா பென்டால் எத்தனை பாண்ட் வருது, 5. சரி சார், சரி. அப்போ ஒருவேளையே 3 பாண்ட் கிரியேட் பண்ண முடியுமா, அதுவும் கிடையாது. அப்ப என்ன சார் பண்ணும், 3 பாண்ட் கிரியேட் பண்ண முடியும் ஹாலஜனோட, ஆனா ஒரே ஒரு ஆள் கூட, யார் கூடனா ஃப்ளூரினோட. ஃப்ளூரின் சண்டை போட்டு இந்த ஃபார்மை கிரியேட் பண்ணுவான். மத்தபடி ஹாலஜன் கூட நைட்ரஜன் ரியாக்ஷனே பண்ணாது. ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் தான், என்ன ஃபார்ம், NF3 is only noun, ஸ்டேபிளா இருக்கக்கூடியதுல. சரிங்க சார், மத்தபடி நைட்ரோஜன் does not form pentahalides due to absence of d orbital. ஓகே சார், ஓகே.
மற்ற எல்லோருமே என்ன பண்ண முடியும்? ட்ரைஆலைடு கிரியேட் பண்ண முடியும், பென்டாலைட்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். ட்ரைஆலைட்ஸ்ல நைட்ரஜன் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது, ஒரே ஒரு NF3 தவிர. அப்ப NF3 தாண்டி மீது எந்த இடத்துலயும் NCl3 NBr3 அப்படி ஏதாவது ஃபார்ம் இருக்கான்னு தேடி பாருங்க, புக்ல எங்கேயுமே இருக்காது. அப்ப NF3 மட்டும்தான் என்னது இருக்கு. இதுவுமே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளூரினோட ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நினைச்சிருக்கேன், அதிகமான எலக்ட்ரான் கவர் தன்மை. எலக்ட்ரான் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட போஸ்ட் பண்ணி வாங்குவோம், நைட்ரஜன் இருந்து வாங்க ட்ரை பண்ணோம். அண்ட் ஃபைனலி he did it. ஸோ கடைசியா என்ன பண்ண இந்த ஃபார்மை உருவாக்குது. ரொம்ப ரேர் ஆனா இது கிரியேட் பண்ணுது. அடுத்த ட்ரைஹாலைட்ல நமக்கு என்ன சார் தெரியணும்? ட்ரைஹாலைட்ஸ் எக்ஸப்ட் BF3 ஆர் predominantly covalent. இதுதான் எனக்கு வீட்டில் கேட்பான். அப்ப BF3 மட்டும் என்னது? அயானிக். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ட்ரைஹாலைட்ல அதாவது 3 பேர் இருக்கக்கூடிய ஃபார்ம்ல BF3 மட்டும் தான் என்னது? கோவலன்ட். அவன் மட்டும் தான் என்னது? கோவலன்ட். சரி சரி, அவனை தாண்டி மீது எல்லாருமே கோவலன்ட். ட்ரைஹாலைடு எக்ஸப்ட் BF3 ஆர் predominantly covalent. BF3 தாண்டி எல்லாருமே என்னது? கோவலண்டா இருப்பாங்க, எலக்ட்ரான் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா இவன் ஷேர் பண்ண மாட்டான் டியூ டு இட்ஸ் சைஸ். இவன் என்ன பண்ணுவான்? எனக்கு வேணாம், நீ எடுத்துக்க, நீயே சண்டை போடுறாள். யாரு? ஃப்ளோரின் 4.0 ஹையஸ்ட் எலக்ட்ரான் காட்டுறான். அப்ப என்ன பண்ணுவான்? எல்லா எலக்ட்ரானும் பிடிங்கிடுவான். யார்ட்டு இருந்து? பிஸ்மத்திட்டு இருந்து. மறுபடியும் சொல்றேன், இவங்க எல்லா எலக்ட்ரானும் ஒன் சைடா வாங்கிட்டாலும் அது என்ன முடிஞ்சு போச்சு? அது கோவலன் கிடையாது, ஷேரிங் கிடையாது, டாமினன்ட் ஆனனால அயானிக். கவனிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டலோட ரியாக்ட் பண்ண முடியுமா சார்? பண்ண முடியும் சார். பிஸ்மத் ஒரு மெட்டல் தானே, நான் பிஸ்மத்தை பத்தி பேசல. இதுல நான் மெட்டல் 2 பேர் இருக்காங்க. யார் யாரு? நைட்ரஜன் ஒருத்தர், பாஸ்பரஸ். நம்ம முதல் எலிமெண்ட் தான் கொஸ்டின் வரும். அப்ப நம்ம யாரை பத்தி பார்த்தா போதும்? நைட்ரோஜனை பத்தி பேசினா போதும். ஆனா நைட்ரோஜன் மெட்டலோட சேருமானா? எஸ், கால்சியத்தோட சேரும். என்ன சார் கால்சியத்தோட சேரும்? சார் இது எப்படி சார் நீங்க போட்டீங்க அந்த வடிவத்தை அப்படி கேட்டீங்கன்னா, கால்சியத்துக்கு 2 எலக்ட்ரான் வேணும், சாரி 2 எலக்ட்ரான் கொடுக்க ரெடியா இருப்பான் மெட்டல், லூஸ் தி எலக்ட்ரான். அப்போ நைட்ரஜன் என்ன பண்ணுனா, சரி நீ கொடுக்குறியா, 3ஆ கொடு, கொடுக்குறியா நீ 3ஆ கொடு. அப்ப கிராஸ் பண்ண என்ன வரும்? C3 Ca3N2. இந்த டைம்ல ஏன் இவன் பாண்டை கிரியேட் பண்ண? நைட்ரஜன் ஜென்ரலாவே நான் மெட்டல், அவர் அலோகம், அதனால யாரோட ரியாக்ட் பண்ண முடியுது? உலோகத்தோட ரியாக்ட் பண்ண முடியுது. பாஸ்பரஸ் இது பண்ணும், ஆனா நமக்கு தேவை கிடையாது. இது மட்டுமானா அதை பாருங்க, பாஸ்பரஸும் கொடுத்துருக்கான். அடுத்து Na3 ஆர்சனிக்குமே ரியாக்ட் பண்ணுது. அடுத்து Zinc3sp2 அண்ட் Mg2Pi3 இல்ல Mg3Pi2. பிஸ்மத் கூட ரியாக்ட் பண்ணுது. பட் இதெல்லாம் ரொம்ப நேரம் ஸ்டேபிளா இருக்கு. அதனால 2 பேருமே இந்த இடத்துல கடத்தனை போட்டிருக்கேன். சரியா? இந்த இடத்துல 2 பேருமே என்ன பண்ண முடியாது? ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது. அப்ப ஏன் சார் Mg3Pi2 ஃபார்ம் ஆகுது அப்படி கேட்டீங்கன்னா, இவங்ககிட்ட என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு? -3 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும், இதோட சைஸ்னால என்ன பண்ண முடியாது, இது -3யோ +3யோ சாரி +5யோ காட்டாது. இதோட ஸ்டேபிள் ஃபார்ம் எப்பவுமே +3 தான். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்ம். எதுல? மெட்டலோட ரியாக்ட் பண்றப்போ இதெல்லாம் என்ன பண்ணிக்குது? -3 ஆக்சிஜன் ஸ்டேட்டை காட்டிக்குது. அப்ப -3ங்கிற விஷயம் எங்க மட்டும் வருது? இது ஒரு மெட்டலோட காட்டுறப்போ. சார் நான் மெட்டலோட ரியாக்டறப்போ +3 ஆர் +5. யார் சார் நான் மெட்டல்? ஹைட்ரஜன், புளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அங்க எங்கேயுமே என்ன வராது? -3 வராது. ஸோ அவ்வளவுதான். நைட்ரஜன் அனாமலஸ் பிஹேவியர். இந்த குரூப்ல இவன் ஏன் தனியா இருக்கான்? ஓகேவா? சூரியவம்சம் படத்துல சொல்ற மாதிரி என்ற குடும்பத்துல இருந்து எல்லாம் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த நைட்ரஜனை ஒதுக்கி வைக்க காரணம் என்ன பாத்திருக்கீங்களா? பரவாயில்ல, சூரியவம்சம் எல்லாம் பாக்குற படம் தான். அது ஒரு இதுல படிச்சேன். என் லைஃப்ல தேவயானி மட்டும் வந்துட்டா நான் எங்கேயோ போயிருக்கேன். அந்த படத்துல அது ஒரே பாட்டுல ஓகோடு வருவாங்க. நாங்க இப்ப மீன் போறப்பதான் புரியுது. ஆனா சின்ன வயசுல நாங்க நம்பணும். அப்படி படம் பார்த்துட்டு இருப்போம், அப்படி டிராஸ்டிக்கா போகும். சட்டுன்னு பார்த்தோன்னா அப்படி உலகம் எவ்வளவு பெரிய உருண்டை தெரியுமா? அந்த சீன்லாம் என் லைஃப்ல அடிக்கடி நடக்கும். ஏன்னா நான் ஒரு டவுன்ஃபால் இருந்திருப்பேன். எங்க நிறைய பேர் வாழாடி இருப்பாங்க. நம்ம ஒன்னும் அப்பால் போல, பட் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. அப்ப என்ன தோணும்? நம்ம தேவையான மாதிரி உருண்டை எவ்வளவு சரி, உலகம் எவ்வளவு சின்னது தெரியுதா அப்படின்னு சுத்தணும் போல தோணும். நல்ல படம். சரி, அந்த மாதிரி ஏன் நைட்ரஜனா தனியா ஒதுக்கி வச்சிருக்கு? காரணம் இருக்கிறது என்னது? சின்ன சைஸ், அது ஸ்மால் சைஸ். ஆனா அது அவன் தப்பா கிடையாது, அவன் ஃபர்ஸ்டா இருக்கிறான். அடுத்தது ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அரௌண்ட் 3.0 3.5
4 3.5 3.0 டக்கு டக்குன்னு சொல்ல பழக்கிங்க 3.0. ஏன்னா நான் வந்து இந்த லெசன் நடத்திட்டேன்னா கட் பண்ண அடுத்து கிராஸுக்கு நடத்துவேன், இல்லையா அதுக்கு அடுத்த வருஷம் தான் நடத்துவேன். அவ்வளோதான் எனக்கு பி பிளாக். ஆனால் நீங்கள் டெய்லியும் படிக்கணும். டெய்லியும் படிச்சுட்டு இருந்தேன்னா இதை நான் இவ்வளோ நேரம் யோசிக்க மாட்டேன், டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதனால நீங்கள் தான் நம்பர் ஆஃப் ரிவிஷன் பண்ணணும். நான் கட் பண்ண அடுத்து கிராஸ் கோர்ஸ் தான் பி பிளாக் எடுப்பேன். ஆனால் நீங்கள் கட் பண்ணால் நான் ஈவினிங் உட்காந்துலாம் படிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. நான் இந்த பி பிளாக் மிஞ்சி போனால் வருஷத்துக்கு ஒரு 3 முறை எடுப்பேன் லக் இருந்தால். ஒரு வேளை எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ்ல இருந்தால் ஒரு 6 முறை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் அதை விட அதிகமாக ரிவிஷன் பண்ணாலும் ஞாபகம் இருக்கும். எனக்கே ஞாபகம் இருக்கப்போ உங்களுக்கு ஏன் ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்கும். கணக்கு கவனிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட அயனேஷன் என்தால்பி அதிகம். காரணம் எலக்ட்ரான் தருவானா? இன்னும் 3.0 எலக்ட்ரானை வாங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனால இவன் எலக்ட்ரானை தான் தரமாட்டான். அதனால பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். யார்ட்டையுமே இவனால என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா தரத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நைட்ரஜனோட யூனிக் பிஹேவியர்ல இது என்னது ரொம்ப முக்கியமான ஒரு பிஹேவியரை நம்ம பார்க்கலாம். அடுத்து கணக்கு கவனிங்க. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால். என்ன சார் சொல்றீங்க? இதுகிட்ட என்ன கிடையாது, டி ஆர்பிட்டால் வந்து வேக்கன்சி கிடையாது, டி ஆர்பிட்டால் இதுகிட்ட கிடையாது, அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த நைட்ரஜன் பாண்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா பி பை பாண்ட். எப்போ சார் நைட்ரஜன் பாண்ட் கிரியேட் பண்ணும்? ட்ரிபிள் பாண்ட், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் இன் பீரியாடிக் டேபிள். ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் அவ்வளவு சில உடைக்க முடியாது, பிளான்டால உடைக்க முடியாது. அதுக்கு தான் வந்து சில நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியாஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது சைனோபாக்டீரியா பார்த்துருப்பீங்க, எட்ரோசிஸ் பார்த்துருப்பீங்க, நாஸ்டா கனஃபினா எக்ஸாம்பிளா இருக்கும். சைனோபாக்டீரியால வரும், மொனிரா கிங்டத்துல இருக்கும். இல்ல மொனிரா கிங்டம். அப்போ மொனிரா கிங்டம் யூ பேக்டீரியாக்குள்ள வரும், யூ பேக்டீரியாக்குள்ள வரும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரிபிள் பாண்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். அப்ப நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இது ரொம்ப 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 இன்னர்ட் கண்ணா. இன்னர்ட்னா என்ன சார்? வினை புரியாது. இன்னர்ட்னா என்ன அர்த்தம்? மந்த நிலைமை, யாரு கூட என்ன பண்ணாது, ரியாக்ட் பண்ணாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால இதுக்கு என்ன சார் இருக்குன்னா ஹையஸ்ட் பாண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எனர்ஜி. நீங்க எனர்ஜி ரொம்ப பெரிய எனர்ஜி கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், இதை உடைக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1. இதுக்கான இதோட இன்டர் இது என்ன சொல்றாங்க, இதோட பாண்ட் எனர்ஜி அதிகமா இருந்தா கூட எக்ஸ்ட்ரா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டை உடைக்கிறப்ப நமக்கு ஒரு ஃபேவரட் என்ன சொன்னோம், நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் வித் நைட்ரஜன் இட் செல்ஃப்னால இதுலயுமே ஜோடி எலக்ட்ரான் இருக்கும், இதுலயுமே ஜோடி எலக்ட்ரான் இருக்கும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்குவாங்க, ஒருத்தர் ரிப்பல் பண்ணிக்குவாங்க. அப்ப இந்த ட்ரிபிள் பாண்ட் ஓரளவுக்கு வீக்கா இருக்கும். ஓரளவுக்கு வீக்கா இருக்க காரணம் யாரு, நைட்ரஜன் சரி, லோன் பேர் ரிப்பல்சன். ஸோ இதுகிட்ட என்ன சார் இருக்குன்னா ரிப்பல்சன்ஸ் இருக்கு. அது என்ன நான் பாண்டிங்னா லோன் பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணிக்குது, ரிப்பல்சன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது. அப்ப இதை ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ட்ரிபிள் பாண்டை உடைக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட பாண்ட் ஆங்கிள் ஸ்மால். ஜென்ரலாவே இப்ப அமோனியால எடுத்துக்கிட்டீங்கனாலே பாண்ட் ஆங்கிள் ஸ்மால். நைட்ரஜன் கிரியேட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஸ்மாலா இருக்கு. நைட்ரஜனால என்ன சார் பண்ண முடியாது, டி பை பாண்டை கிரியேட் பண்ண முடியாது. டி பை பாண்டை கிரியேட் பண்ண முடியாது. ஏன் சார், இதுகிட்ட என்ன கிடையாது, டி. சரி, இப்ப pH3 பண்ண முடியுமா? சிந்திக்கணும். pH3 பாஸ்பரஸ் சார் எடுத்துக்கிறேன். இவனால பி பை டி பை பாண்ட் கிரியேட் பண்ண முடியும்? எஸ். ஏன்னா இவங்கிட்ட என்ன இருக்கு, வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் இருக்கு. வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அவனுக்கு என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, பி பை டி பை பாண்ட் கிரியேட் பண்ணுவான். அப்படி இல்லாத நைட்ரஜன் கிட்ட என்ன பண்ண முடியாது, டி பை பி பை பாண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அகைன் டி பை பி பை பாண்ட் நைட்ரஜன் கிரியேட் பண்ண முடியாது. சார் கேட்டினேஷன் ரொம்ப ரொம்ப வீக்குமா? தன்ன மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை நைட்ரஜனோட பாண்டை கிரியேட் பண்ண முடியும், 2 மேக்ஸிமம் தான். ஆனா கார்பன் என்ன பண்ணிக்க முடியும், கார்பன் கேட்டினேஷன் சூப்பரா இருக்கும். ஆனா கேட்டினேஷன் யாருக்கு வராது, நைட்ரஜனுக்கு வராது. அடுத்தது பாஸ்பரஸால நான் என்ன பண்ண முடியும் சொல்லியிருக்கேன், டி பை பி பை பாண்டை கிரியேட் பண்ண முடியும். சரிங்க சார், ஓகே. வித் டிரான்சிஷன் மெட்டல்ஸ், இதுதான் பாயிண்ட். யார் சார் கூட இந்த டி பை பி பாண்ட் கிரியேட் பண்ணுவோம், டிரான்சிஷன்னா டி பிளாக் கூட எவனால கிரியேட் பண்ண முடியும். என்ன சார் சொல்றீங்க இங்க, சரி, with also the transition metals and the compounds. ஓகே ரைட் தான். டிரான்சிஷன் மெட்டல்னா யாரு, டி பிளாக்.
எப்ப சார் டி பிளாக்கோட? இவனோட ஃபார்ம் வந்து PC2H5 இருக்கிறப்போ, ஆர் ஏஆர் சாரி ஏஎஸ் C2H5 தாமா. என்ன சார் சொல்றீங்க? சொல்றேன் சீக்கிரமா கவனிங்க. C3 as a ligand இவனால ஈனியா இருக்க முடியும் எப்ப சார்? இந்த ஃபார்ம்ல இருக்கிறப்போ. அப்போ P/D பாண்ட் கிரியேட் பண்ணுது. என்ன சார் சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க தனியா எழுதுறேன். PC2H5 இவன் ஒரு லைகண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் சார் லைகண்ட்? இவங்கிட்ட என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அதோட இவன் என்ன பண்ண முடியும்? பிளஸ் ஐ எஃபெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அதனால இந்த எலக்ட்ரான் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது ரொம்ப டெப்த், அது தேவையில்ல. இந்த எலக்ட்ரான் தாச்சுன்னா இது ஒரு லைகண்ட். லைகண்ட்னா செட்டில்மெண்ட் மெட்டல் இருக்கு. செட்டில்மெண்ட் மெட்டல் பேசுமே யார் இருப்பா? ஐரானு, கோபால்டு, நிக்கல், இதெல்லாம் டிரான்சிஷன் மெட்டல் தானே. இவங்ககிட்ட என்ன இருக்கும்? டி பாண்ட் இருக்கும், இவங்கிட்ட பி பாண்ட் இருக்கும். அப்போ T/P பாண்டை கிரியேட் பண்ணும் யார் கூட? டிரான்சிஷன் மெட்டல்ஸோட. சரி, ஓகே. ஆனா அது யாரால முடியாது? நைட்ரஜனால முடியாது, பட் பாஸ்பரஸால முடியுது. சரி, நைட்ரஜனால மேக்ஸ் எத்தனை பாண்ட் கிரியேட் பண்ண முடியுது? 4 பாண்ட். ரைட். கடைசியா இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம தனியா எழுதி போடுறேன். NO தானே? சித்திரங்களை பாட சொல்லுகிறேன். HNO2 இது சம்டைம்ஸ் என்ன சார் ஆகும்? HNO5 மாறும், பிளஸ் NO மாறும். பேலன்ஸ் நீங்க பண்ணிக்கங்க. பேலன்ஸ் எல்லாம் என்னது? உங்களோட வேலை. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கங்க. என்ன சார் சொல்ல போறோம்? டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஆனா இது இப்போ எதுல கேட்டிருந்தாங்கன்னா ஜெயில கேட்டிருக்கான். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் யார் காட்டுவாங்க அப்படின்ட்டு. இது ஜெயின்னு இல்லை, சிலபஸ்ல ரெடாக்ஸ்ல ஒரு ஃபேவரட்டான பாயிண்ட். இப்பயே சொல்லி கொடுத்துட்றேன். என்ன சார்? ஆக்சிடேஷன் நம்பர் கவனிங்க, உங்களுக்கே புரியும். இவனோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாமா? X. இவனுக்கு எத்தனை கணக்கு? லிசன், இந்த ஃபார்ம்ல கணக்கு கவனிங்க. இந்த ஃபார்ம்ல நான் நடத்துறேன். இந்த ஃபார்ம் இவன் தான் வந்து மைனஸ், இவன் என்னவா இருப்பான்? பாசிட்டிவா இருப்பான். ஸோ இது பாயிண்ட் கவனிங்க, என்ன நடக்குதுன்னு சொல்றேன். இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 2 -4, இதுல வந்து +1 ஈக்குவல் டு 0. கணக்கு கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன கிடைக்குது? X ஈக்குவல் டு இது 2 பண்ணா -3 + X 0. அப்ப Xோட வேல்யூ +3. இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இவனுக்கு போடலாமா? இது +1, இதுக்கு X, இதுல -10 போயிடுமா? -2 -2 -2 -2 ஈக்குவல் டு 0. இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா கரெக்டா தான் போட்டேன்னா அவ்வளோ வருமா? த்ரீயா? 3 தான் இருக்குண்ணா. இங்க அது 5 இல்லை, இது 3. அப்ப பேலன்ஸ் பண்ண தேவை இல்லையா? ஆமா, பேலன்ஸ் இதுல HNO3 தான். பேலன்ஸ் நீங்க வர பண்ணீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்குது? -6 கிடைக்கும். இரண்டு ஆட் பண்ணா -5 + X = 0. அப்போ X = இந்த இடத்துல என்ன கிடைக்குது? ரைட். இதுல சார் இது -2, ஸோ தட் இது +2. ஆனால் இதில் நைட்ரஜன் மட்டும் கவனிச்சா போதுமானது, கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. இது என்னது? ஸ்டார்டிங் +2 சார் +3. இது இந்த காம்பவுண்ட் என்னவா மாதிரி இருக்கு? +5, ஹையர் ஆக்சிஜன் நம்பரா போயிருக்கு. அப்படியே இன்னொரு இடத்துக்கு நைட்ரஜன் என்னவா இருக்கு? குறைஞ்சிருக்கு, லோவர் ஆக்சிஜன் ஸ்டேட். இதுக்கு பேர் தான் டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன். ஒரு எலமெண்ட், இப்போ டெஃபினேஷன் பாருங்க, ஒரு எலமெண்ட் முன்னாடி இருந்த ஃபார்ம் மாத்திரப்போ அட்டன் டைம்ல ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட்டும் அதோட லோயர் ஆக்சிஜன் ஸ்டேட்டும் அட்டன் பண்ணுச்சுன்னா அந்த ரியாக்ஷன் அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அப்ப நைட்ரஜனால என்ன பண்ண முடியுது? டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டட் இன் அசிடிக் மீடியம். இது கூட क्वेश्चन தான். இது எந்த மீடியத்துல பண்ண முடியும்? அசிடிக் மீடியத்துல மட்டும் தான் பண்ண முடியும். அசிடிக் மீடியம்னா என்ன, பேசிக் மீடியம்னா என்ன, ரெடாக்ஸ்ல சொல்லி தரேன். எனக்கு ஃபுல்லாவே ரெடாக்ஸ் டாபிக். அமிலத்துல தான் பண்ண முடியும். அதனால அது அங்கதான் நான் சொல்லி தர முடியும். இங்க நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சரியா? क्वेश्चन போலாமா? ட்ரை பண்ணுங்க. சிட்டுக்கு சிறகடிக்க பார்க்கலாம்.
ட்ரை பண்ணுங்க. என்னம்மா கேள்வி இவ்வளவு பெரிய சைலண்ட்? எது வந்து கேள்வி தெரியலையா? ரெடியூசிங் ஏஜென்ட் யாருன்னு கேக்குறாப்ல. ஒடுக்க காரணி. என்ன சார் இது சொல்றீங்க? ஒடுக்க காரணி, ஒடுக்க காரணின்னா என்ன சார்? ஆக்சிடேஷன் ஆகணும். ஆக்சிடேஷன் என்ன சார்? எலக்ட்ரானை கொடுக்கணும். கொடுக்கறதுல யார் சார் வள்ளல்? NH3 தானே? சொல்றேண்ணா. ஆக்சிடேஷன் strongest reducing agent. Oxidation, removal of electron. கன்ஃபியூஷனா இருக்கே, நான் செக் பண்ணி சொல்லிட்டா? இது இருக்கட்டும். பிஸ்மத் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இருக்கும் டவுட் ஆகும். சரி ரைட்டு, செக் பண்ணிக்கலாம். அடுத்து நான் செக் பண்ணி சொல்றேன், இது எழுதிக்கலாம். இது ட்ரை பண்ணுங்க. very custom. ஆனா இது PH3 தான். இதுக்கு PH3 down the group வந்து பார்த்தீங்கன்னா reducing nature increasing, reducing nature increasing, reducing nature increasing. இது எழுதி போட்டல. ஓகே ஓகே ஓகே. down the group reducing nature increase. PaH3 தான், PaH3 தான் reducing nature. ஓகே ஓகே ஓகே. reducing nature BaH3 தான் reducing. ஓகே ரைட் ரைட், BaH3 தான். ஏன் BaH3 reducing nature-னா H donation தான். ரைட், அடுத்து என்ன கேட்டிருக்கான்? அசன் பாருங்க. BaH3 as the lower boiling point than NH3. அதாவது BaH3ங்கிறது கம்மியான பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. எதை கம்பேர் பண்றப்போ? NH3 ஓட கம்பேர் பண்றப்போ. சொல்லிட்டேன்னா
எப்படி கட்டாச்சு? நான் டச்சே பண்ணலையே. கவனிங்க, BH3 as the lower the boiling point than NH3 விட இதுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் லோங்கிறாங்க. கரெக்ட் தானே? ஏன் காரணம்? அதுல ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகுது. அதுதான் கரெக்ட். In liquid state, NH3 molecules are associated with van der Waals force. ஸ்டேட்மெண்ட் படிக்கவே வேணாம். NH3 van der Waals force கிரியேட் பண்ணாது. NH3 என்ன கிரியேட் பண்ண முடியும்? ஹைட்ரஜன் பாண்ட் அதை கிரியேட் பண்ணியும். ஸோ assertion true, reason false. எக்ஸ்பிளனேஷனே போக தேவையில்லை. ரீசன் என்ன ஆயிடுச்சு? தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க படிக்க தேவையில்லை. ஏன்னா இது என்ன பாண்ட் கிரியேட் பண்ணாது? வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணாது. அதுக்கு பதில் என்ன கிரியேட் பண்ணும்? ஹைட்ரஜன். ரெண்டுக்கும் நடுவில் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது நான் சொல்லிடுறேன் பாருங்க. கன்சிடரபிள் இன்க்ரீஸ் கோவலன்ட் ரேடியஸ். கோவலன்ட் ரேடியஸ் வந்து நைட்ரஜன் இருந்து பாஸ்பரஸ் போறப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஹவுசோஎவர் ஆர்சனிக் டு பிஸ்மத் ஸ்மால் இன்க்ரீஸ் இன் கோவலன்ட் ரேடியஸ். என்னதான் சொல்றான்? நைட்ரஜன்ல இருந்து ரேடியஸ் பாஸ்பரஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்பனிக்ல இருந்து ஆர்சனிக், ஆர்சனிக்ல இருந்து ஆன்டிமனி, ஆன்டிமனில இருந்து பிஸ்மத். ஓகே, இங்க வந்து வேகமா இன்க்ரீஸ் ஆகும். இங்க வேகமா இன்க்ரீஸ் ஆகுது. இங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்மால் தான் என்னது இன்க்ரீஸ் ஆகுது. சரியா தப்பானா? சரிதான். ஏன் சார்? ஆனா கவனிங்க, இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ண யாரும் இல்லை. சைஸ் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல சைஸ் பெருசாகும், ஆனா மெதுவாக தான் பெருசாகும். ஏன்னா இங்க என்ன வருது? இன்னர் பேர் எஃபெக்ட் கிரியேட் ஆகும், which mean ஷீல்டிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகும். டி எலக்ட்ரானோ அண்ட் எஃப் எலக்ட்ரானோ என்ன ஆகும்? இந்த இடத்துல இன்டர்ஃபே ஆகும். ஸோ தட் இந்த லைன் ஃபுல்லா நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கோவலன்ட் ரேடியஸ் வந்து ஸ்மாலா தான் இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலா தான் இன்க்ரீஸ் ஆகுது. அசஸ்மென்ட் கரெக்ட். ரீசன் என்ன சார்? கோவலன்ட் ரேடியஸ் ஆர் அயானிக் ரேடியஸ் பர்டிகுலர் ஆக்சிஜன் ஸ்டேட் இன்க்ரீஸ் டவுன் த குரூப். இந்த இடத்துல ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் டவுன் த குரூப்ங்கிறாங்க. கவனிங்க, மேல இருந்து கீழே வர 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 வந்து பாத்தீங்கன்னா கோவலன்ட் அண்ட் அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட் தான். ரீசன் கரெக்ட் தான். டவுன் த குரூப் இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த இடத்துல ஸ்மாலா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் ரீசன் காரணம் இல்லை. இது காரணம் யாரு? டி அண்ட் எஃப் ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ். அப்ப இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். தனிப்பட்ட ரீதியில கரெக்ட். அப்ப என்ன அர்த்தம்னா both assertion and reason are true, but reason is not correct explanation of A. இது PDF டைம் பாத்தீங்க. அடுத்து பாருங்க, NCH3 3 PCH3 3 act like a ligand. இதால் லைகண்டா இருக்க முடியும். யார் கூடனா மெட்டல் காம்ப்ளெக்ஸால. அது யாரோட மெட்டல்? டிரான்சிஷன் மெட்டல். கரெக்டானா? எஸ் கரெக்ட் சார். இந்த இடத்துல வந்து நீங்க C2H5 ட்வைஸ் தானே போட்டீங்க. இது எத்தில். இதுக்கு பதிலா என்ன போடலாம்? மெத்திலும் போடலாம். புக்ல இருக்கதான் கேட்கணும் அவசியம் இல்லை. எத்தில் பதிலா மெத்தில் இருக்கலாம். பட் வாட் எவர், இதுல என்ன இருக்கு? லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு. அதே மாதிரி பாஸ்பரஸ்டியும் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஏன் கரெக்ட்? ஏன்னா இது யாரோட லைகண்டா இருக்கும்? டிரான்சிஷன் மெட்டலோட லைகண்டா இருக்கும். அடுத்து as நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். நைட்ரஜன் பாஸ்பரஸ் ரெண்டு எடுத்துக்கிறேன் சார். ரெண்டுமே சேம் குரூப்ல இருக்கு சார். ஃப்ரம் சேம் குரூப். நேச்சர் ஆஃப் பாண்டிங் NCH3 PCH3 இஸ் சேம் வித் டிரான்சிஷன். அதாவது டிரான்சிஷன் மெட்டலோட இவங்க பாண்ட் ஆகக்கூடிய நேச்சர் ஒண்ணு, ஒரே மாதிரி தான் இருக்கு. கவனிக்கலாம், இவங்க பாண்ட் ஆகக்கூடிய விதம் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா இவன் P5 பாண்ட் தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் பாஸ்பரஸ் டைரக்டா என்ன பண்ண முடியும்? P5D5 பாண்டை கிரியேட் பண்ண முடியும். யாரால முடியும்? P5D5 பாண்டை கிரியேட் பண்ண முடியும். அப்ப நல்லா பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2ல நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர் தி சேம் குரூப். தி நேச்சர் ஆஃப் பாண்டிங் ஆஃப் NCH3 PCH3 இஸ் ஆல்வேஸ் சேம் வித் டிரான்சிஷன் மெட்டல்னா ராங். சேம் வந்து வராது. ரெண்டு பேருக்கும் அந்த டிரான்சிஷன் மெட்டல் போறப்போ நேச்சர் வந்து டிஃபர் ஆகும். அதுவும் இதனால என்னதான் பண்ண முடியும்? P5 பாண்ட் தான் இருக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் லைகண்ட் நேச்சரே கிடையாது. பட் இவனால என்ன பண்ண முடியும்? லைகண்டா ஆக்ட் ஆக முடியுமான? எஸ் முடியும். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். அடுத்தது நீங்க ஹோம்ஒர்க் போடுறீங்களா? நம்ம அடுத்த பிளாக் ஜம்ப் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. குரூப் 15 பத்தி என்ன நேச்சர் இருக்கு, அது எது கரெக்ட் எது தப்பு, நைட்ரஜனால எத்தனை கோவலன்ஸ் காட்ட முடியும், அதை தான் கேட்டு வச்சுட்டு இருக்கானுங்க.
அதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்ன இதெல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. நீங்க இதை பிடிஎஃப்ல போட்டு பாருங்க. அடுத்து அதோட ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்க போட்டு பாருங்க. அசிஸ்டிங் குரூப் ஆரம்பிச்சல. டைம் என்ன?